ஜெயந்தி, அக்கா நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை வீடு முழுக்க தேடிட்டு இருந்தேன். ஐயோ என்னக்கா, ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே வந்திருக்க போறேன். என்ன தேடி ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? என்னன்னு சொல்ல, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம கடையில இருந்து பொருள் எடுத்தா என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆனா அத்தை வியாபாரம் வேற குடும்பம் வேறன்னு வாங்கின குங்குமச்சிமிழுக்கு காசை எடுத்து வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பாவம் அவரு ஆடி போயிட்டாரு. சோறு தண்ணி கூட இல்லாம சதா அந்த காசு பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜெயந்தி, ரொம்ப சுத்தி வளைக்காத, நேரா விஷயத்துக்கு வா. நீ தலை குனிஞ்சி கூனி குறுகி பேச பேச எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா? உன்கிட்ட மறைச்சு என்ன ஆக போகுது ஜெயந்தி? உனக்குதான் என் குடும்பத்தை பத்தி தெரியும்ல. அது எப்படிக்கா தெரியாம போகும்? ராஜ பரம்பரையாச்சே. அது ஒண்ணுதான் குறைச்சல். பரம்பரை பேரு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. காசு பணம் எங்க இருக்கு? பங்காளிங்க போட்ட கேஸ்ல சொத்தெல்லாம் முடங்கி போய் கிடக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அது இல்லக்கா, பிறந்த வீட்டு கஷ்டத்தை நினைச்சா கண்ணீர் தான் மிச்சமாகும். உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு சொன்னேன். இங்க பாரு, என் குடும்ப கஷ்டத்தை உன் கஷ்டமா பாக்குற. ஆனா அத்தை அப்படியே பாக்குறாங்க. அவங்க எனக்கு வெறும் மாமியார் மட்டும் இல்ல, சொந்த அத்தை, ரத்த பந்தம். ஆனா காசை எடுத்து வச்சாதான் ஆச்சுன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. என்ன மதிக்கல பரவாயில்ல, உன்னையும் மதிக்கலையே. நீ என்ன தப்பு பண்ண? உன் ஒரே மகனுக்கு தேடி கண்டுபிடிச்சு ஒரு மருமகளை கொண்டு வந்த. பொண்ணா அவ தங்க சிலை. அடேங்க அப்பா, கஷ்டம்னு வந்ததும் எல்லா திமிரும் எங்க போச்சுன்னே தெரியல. என் மருமக தங்க சிலைன்னு இப்பதான் உனக்கு தெரியுதா? ஜெயந்தி அக்கா, என் மருமகளை பத்தி இப்ப என்னவோ சொன்னீங்களே. உன் மருமகளா? நம்ம மருமக சூர்யா எனக்கும் புள்ளதானே? ஆமா ஆமா ஆமா. அப்பேற்பட்ட தங்கமான மருமக ஊர் உலகம் பூரா தேடினாலும் கிடைக்கவே மாட்டா. ஆனா இத புரிஞ்சுக்காம நம்ம அத்தை அவளை பார்த்தாலே விஷத்தை பாக்குற மாதிரி தலையை திருப்பிட்டு போறாங்க. 30 பவுன் நகை இருக்கிறதா பந்தாவா ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டோம். ஆனா கையில இருக்கிறது 3 பவுன் நகை தானே. ஜெயந்தி, என்னடா அக்கா இப்படி கேக்குறாளுன்னு தப்பா நினைக்க கூடாது. ஐயோ, நானும் ஒண்ணும் நினைக்க மாட்டேங்கா. அவரு பணத்துக்காக எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பாத்துட்டாரு, எங்கேயுமே கிடைக்கல. அதனால 3.5 லட்சம்ங்கிறது உன்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பணமே இல்ல. நீலாம் ஃபங்க்ஷனுக்கு துணி எடுக்கிற காசு. பெரிய மனசு பண்ணி அந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். நான் அந்த பணத்தை உனக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். அப்படி இல்லனா அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் பிசினஸ்ல சரி பண்ணிக்குவாங்க. காலையில கண்ணாடியில என் முகத்துல முழிச்சப்பவே நினைச்சேன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு. இதோ என் மூத்தார் சம்சாரமே வந்துட்டாங்களே. அதுவும் ஆட்டுக்குட்டி மாதிரி தலைய தொங்க போட்டுக்கிட்டேன். ஜெயந்தி, ஐயோ அக்கா, என்ன நீங்க? உங்க கஷ்டம் வேற, என் கஷ்டம் வேறயா? பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறீங்க? நான் தரேன்க்கா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்பா, இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அப்ப சரி, நான் போய் அவர்கிட்ட ஜெயந்தி காசு தரேன்னு சொல்லிட்டான்னு சொல்லவா? போய் சொல்லிடுங்கக்கா. போ ராஜி, போ. மூத்த மருமகன்ற திமிரு ஆணவம் எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாம இருந்த. வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு அத நீ வித்துட்டடி. நான் இப்ப உனக்கு பணம் கொடுக்கறது உதவறதுக்குல்ல, என் காலுக்கு கீழே உன்னை வேலைக்காரியா மாத்துறதுக்கு. அதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? என்னங்க? என்னடா சண்முகம், சித்தப்பா வந்திருக்க, நீ பாட்டுக்கு பார்க்காத மாதிரி டைரிய புரட்டிட்டு இருக்க. பேசாத. பணத்தை குடுக்கறன்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு எந்த மூஞ்ச வச்சுட்டு வந்து நிக்கிற?
என்னடா ஏதோ வேண்டா வெறுப்பா விரோதிகிட்ட பேசுற மாதிரி பேசுற? என்ன ராஜி, நீ கூட எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? மாமா மேல கோவமா? இத பாருமா, எதுவா இருந்தாலும் நாம சொந்தக்காரங்க. நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நான் தானே முன்னாடி வந்து நிக்கணும். எப்படி? வெறும் கையோட தானே? நீங்க சொல்றது சரிதான் மாமா. பிரச்சனைன்னு வந்தாதான் சொந்தக்காரங்க யாரு வேண்டாதவங்க யாருன்னு தெரியுது. ஆனா என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஓ பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் மாமா மண்டையை கசக்கிக்கிட்டு ஒரு பிரமாதமான ஐடியா கூட வந்திருக்கேன். உங்களால இப்போ அதை மட்டும் தான் ஓசில கொடுக்க முடியும்னு எங்களுக்கும் தெரியும். உங்க ஐடியா எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா இப்படி பேசிட்ட? வெறும் கையிலேயே முழம் போட முடியும்? உங்க மாமியாரை நினைச்சு பாத்தியா? நாங்க பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி. என்னது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏண்டா வட்டி எவ்வளவு? வேண்டாம். நாங்க ஏன் வட்டிக்கு வாங்க போறோம்? எங்களுக்கு கஷ்ட நஷ்டத்துல உதவுறதுக்கு எனக்கு ஏன் தங்கச்சி இருக்கா. தங்கச்சியா? என்னது தங்கச்சியா? ஆமா, என் தங்கச்சி ஜெயந்தி எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டா. ஏமா அந்த திமிர் பிடிச்ச குட்டியா கைமாத்து வாங்க போற? நம்ப வச்சு ஈர துணி போட்டு கழுத்தை அறுக்கறத விட என் தங்கச்சி எவ்வளவோ மேல். அடிச்சாலும் புடிச்சாலும் இனிமே எனக்கு எல்லாமே அவதான். ராஜி, ராஜி, அக்கால தங்கச்சி ஒண்ணு சேர்ந்துட்டா நம்ம சொத்துக்களை உழ வச்சிருவாளுங்க. நாராயணா, அக்கால தங்கச்சி ஒண்ணு சேரவே கூடாது. ஏதாவது பண்ணணும். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே நீதான் என் வைஃப்னு மனசு டிசைட் பண்ணிருச்சு. அதனால தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன். நீ என்ன எவ்வளவு தப்பா நினைச்சிருப்பில்ல? இப்போ நான் பத்மா நீ வீட்டில் தான் இருக்கேன். அவங்க போன்ல இருந்து தான் பேசுறேன். இங்க யாருக்கு வந்து சீக்கிரட்டா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்? இல்லப்பா, சும்மா கேம்பா. கேமா? உங்க அப்பா இடிச்ச வாங்கி நினைச்சியா? சரி சரி, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உனக்கு ஒரு கல்யாணம் பண்றதா முடிவுக்கு வந்துட்டேன். அப்பா, பத்மாவதி கூடவா? மூஞ்சி உடச்சிடுவேன் ராஸ்கல். அவங்க பேர் எடுத்தா எனக்கு கெட்ட கோவம் வரும். புரிஞ்சுதா? எடுக்காத இனிமே. புரிஞ்சுதா? ஓகேப்பா. அந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கு நமக்கு ஆகாதுடா. வேற ஒரு நல்ல இடத்த உனக்கு பொண்ணு பார்த்திருக்கேன். அதுவும் பெரிய குடும்பம் தான், வசதியானவங்க. இவங்க மாதிரி திமிரு பிடிச்சவங்க இல்ல. நீ ஒன்னும் செய்ய வேணாம். நான் பொண்ணெல்லாம் பார்த்து அப்ரூவ் பண்ணிடுறேன். ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நாள் மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தா போறோம். மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத. செவரியாரு குச்சி பகைட்ட திருண்டா மாதிரி. கல்யாண மாப்பிள்ளை மாதிரி கலகலன்னு சிரிச்சிட்டுறா. சரிப்பா. பார், அப்பா பேச்ச மீற மாட்டேன் நம்புறேன். கணத்துல குதிக்க சொன்னா குதிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்?
மனசுல என்ன இருக்கு, உன் ஆசை என்ன, எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு எதிரா வாயை திறந்து பேச முடியல. இப்படி அமைதியா இருந்து நானும் உன் ஆசையில மண்ணள்ளி போடுறேன். சீனி, என்ன மன்னிச்சிடுறா. ராஜிமா, மொட்டை மாடியில வத்தல் காய போட போறேன். ஒரு 20 நிமிஷம் ஆனதும் கிரைண்டர் ஆஃப் பண்ணிடுங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆளுக்காளு என்னையே வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன 10 கையா இருக்கு? நானும் மனுஷிதான். என்னமோ இந்த வீட்ல நான் மட்டும்தான் மருமக மாதிரியும் ஜெயந்தி மகாராணி மாதிரியும் எல்லாம் இருக்கு. அவளும் இந்த வீட்டு மருமக தான். போய் அவகிட்ட சொல்லுங்க, கிரைண்டர் ஆன் பண்ணு, மிக்ஸி ஆன் பண்ணுன்னு. போங்க. அக்கா, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, உங்க தங்கச்சியே வராங்க, அவங்க கிட்டே போய் சொல்லுங்க. என்னக்கா, என்ன சொல்லணும்? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பாத்தீங்களா, நம்ம கிட்டயே டபாய்க்கிறீங்களே. ஏதோ சொன்னீங்க, என்கிட்டயே மறைக்கிறீங்க. சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரதா கிரைண்டர் போட்டிருக்காங்களா, 20 நிமிஷத்துல மாவு எடுக்கணும்னு சொன்னாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ, இந்த வீட்ல நான் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்யறேன், ஜெயந்தியையும் வேலை செய்ய சொல்லுன்னு சொல்லிருப்பீங்க, அவ்வளவுதானே? அப்படியெல்லாம் சொல்லுவேனா? எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு வேலை தான் எனக்கு மிச்சம். என்ன? இந்த மாவை மட்டும் எடுத்து கொடுத்தேன்னா போதும். அது மட்டும்தான், வேற எதுவுமே வேணாம். பாக்கி எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். என்னக்கா நீங்க எல்லா வேலையையும் செஞ்சிட்டீங்க, அந்த ஒரு வேலையை செய்ய மாட்டீங்களா என்ன? இல்லம்மா, நான் கொஞ்சம் கை வேலையா இருக்கேன். நானும் கை வேலையா தான் இருக்கேன், பாருங்க. என் மருமக அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தா. இந்த நெயில் பாலிஷ போட்டுட்டு அப்படியே மாவுக்குள்ள கைவிட முடியுமா? சரிக்கா, உங்களுக்கு ரொம்ப சிரமம்னா சொல்லுங்க, நான் கைய கழுவிட்டு மாவை வழிச்சு வச்சுட்டு அப்புறமா திரும்ப நெயில் பாலிஷ் போட்டுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நானே மாவை எடுத்துக்கிறேன். அக்கா, அது என்ன வேர்க்கடலையா? ஏன், முன்ன பின்ன நீ வேர்க்கடலையே பார்த்தது இல்லையா? அது இல்லக்கா, பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு. ஏன் தங்கச்சிக்கு இல்லாததா? தாராளமா எடுத்து சாப்பிடு. என்னக்கா, நெயில் பாலிஷ் கையோட வேர்க்கடலைய நான் எப்படி எடுக்கிறது? கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே வாயில அள்ளி போடுங்களேன். எல்லாம் என் நேரம். இந்த என்னக்கா நீங்க நாய்க்கு போடுற மாதிரி போடுறீங்க? கொஞ்சம் நல்லா தான் ஊட்டி விட்டா என்னவா? ஏதோ. சரிக்கா, உங்களுக்கு எனக்கு ஊட்டி விட சிரமமா இருக்கு போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் தங்கச்சிக்கு ஊட்டாம வேற யாருக்கு நான் ஊட்ட போறேன்? இந்தா. என்ன சொல்ற? என்னக்கா நீங்க நடுவுல ஒரு சொத்த கடலை இருந்தது, அத கூட பார்க்காம ஊட்டி விட்டுட்டீங்க. சொத்த கடலையா இருந்தா துப்ப வேண்டியது தானே? உங்க கையால நீங்க ஊட்டும் போது சொத்த கடலை கூட டேஸ்டா இருந்தது, அதான் சாப்பிட்டேன். நல்ல மனுஷி, இவகிட்ட கடன் வாங்கவே கூடாது. இன்னும் என்னென்ன பாடு படுத்த போறாளோ ஒன்னும் தெரியல. ஜெயந்தி அக்கா, கூப்பிட்டீங்களா? இல்லையே, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். வேலையை பாருங்க. தலையெழுத்து.
அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மார்கழியில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை. ஏன் பத்மா, இப்போ நீ என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பல்ல? ஆனா நான் எப்பவுமே உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அன்னைக்கு நான் உன்னை பார்த்து பேசினதுதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால உன்னை மறக்க முடியல பத்மா. ஏய், என்னாச்சுடி? ஒன்னும் இல்லம்மா. எதுக்கடி இப்படி தும்புற? தும்ம கூட எனக்கு இந்த வீட்ல சுதந்திரம் இல்லையா? இப்படி தும்முனா வீட்டுக்கு நல்லதா கேட்டதான்னு தெரியலையே. மா, சளி புடிச்சா தும்மல் வரும். இதுக்கு போய் ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு. சரி சரி இரு, நான் வரேன். இந்தா, இது குடி. வழக்கமா விக்கல் வந்தாதானே தண்ணி தருவாங்க. அப்படி இல்லடி, நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே தண்ணி தான் மருந்து. பேசாம குடி. சாரி பத்மா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம, உன்னை ஒரு பார்வை கூட பார்க்காம உன் வீட்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். உன் மனசுல ஆசை வளர்த்துட்டு உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லாம வந்தது ஏன் தப்பு தான். உன்னை நேர்ல பார்த்து உங்ககிட்ட மனசு விட்டு பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு துடியா துடிக்குது. என்னடி இது? என்னடி இதுன்னா? விக்கல். அது தெரியுது. இப்ப உன்னை யார் நினைக்கிறா? யார் நினைக்கிறானா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. எனக்கு எப்பவுமே மாப்பிள்ளையோட அப்பாங்கிற திமிரெல்லாம் கிடையாது. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், இது 2 பேர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். 2 குடும்பம் சேர்ந்தா முடிவு எடுக்கணும், அப்படிதான் எடுத்திருக்கோம். ஆனா நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. என் பையன் பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஆமா, கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணு பார்க்க வேணாம், நீங்க வேலையை பாருங்க. என்னங்க நேரா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, சைடுல வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கணுமோ? என்னங்க நீங்க 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னீங்க. 2 பேருக்கும் சம்மதமானு கேட்கணும்ல. கேட்டுதான் முடிவு எடுத்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம ஸ்ரீனிவாசன் கிட்ட கேட்டீங்களா? அவங்கிட்ட கேட்கணும். அப்ப 2 பேரோட சம்மதம்? சம்பந்தியும் சம்மதிச்சு நடக்கிற சம்பந்தம் இது. இப்ப புரிஞ்சுதா? கத்திரிக்காய் முத்திரிக்காய் சொத்தையா இருக்கான்னு பாக்குறதா உன் வேலை. அனாவசியமா கல்யாண விஷயத்துல கருத்து சொல்லாத ப்ளீஸ். இத்தனை வருஷமா மகனை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச அப்பனையே எதிர்க்கணும்னு நினைச்சா நான் செத்து போனதுக்கு சமம்னு சொல்லிடு. இந்த கல்யாணத்தை ஆண்டவனை நினைச்சாலும் தடுக்க முடியாது. நீ விக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. இப்ப நான் என்ன பண்ணணும்ன்ற? நீ ஒண்ணு பண்றியா? மூக்கையும் வாயையும் சேர்த்து பிடிச்சுக்க. என்ன மேல அனுப்ப பிளான் பண்றியா? ஆரஞ்சடா பாத்துக்கோ. ஏதோ 4 விக்கல் 8 விக்கல் விக்கிட்டு விட்டேனா பரவாயில்ல. ஏனோ நீ ஹவுரா ரயில் மாதிரி நீளமா விக்கிறியே. நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற வெறுப்பேத்தாத. போயிடுமா. இப்படி பண்ணுவோமா? என் விக்கலை வச்சு நக்கல் பண்றல.
நிஜமா தாண்டி. நம்மள யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்க பேரு சொன்னா விக்கல் நின்னுடும். ஆமா ஆமா, எல்லாரும் இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. போய் வேலையை பாருமா. என்னடி இப்படி சொல்லிட்ட? உன் தாய் மாமன் எங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு உயிரா இருக்காரு தெரியுமா? அவர்தான் உன்னை நினைச்சிருப்பாரு. எங்க அவர் பேரை ஒரு தடவை ஆசையா சொல்லு பாப்போம். உன் அண்ணன் பேர்லாம் சொல்ற மாதிரியா இருக்கு? போறியா? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். ஒரே ஒரு தடவை மாமன் பேரை சொல்லுடி. சரி, டப்சா கண்ணு. ஏய் அடி, அது அவரோட பட்ட பேருடி. தொப்பளா மாமான்னு ஆசையா சொல்லுடி. தொப்பலா மாமா. என்ன விக்கல் நிக்கல? அன்னபூர்ணின்னு சொல்லு. அன்னபூர்ணி. சரி சரி. சந்துரு, சூர்யா அப்படி சொல்லு. சூர்யா, சந்துரு. என்னடி இது? யார் பேர் சொன்னாலும் விக்கல் நிக்கவே மாட்டேங்குது. இததான் நான் அப்பவே சொன்னேன்லம்மா, இவங்கெல்லாம் என்ன நினைக்கவே மாட்டாங்கன்னு. இவங்கெல்லாம் நினைக்காம உன் வருங்கால புருஷன் நினைப்பானா? ஆமா, எனக்கு வருங்கால புருஷன் தான் வாசல்ல கியூ கட்டி நிக்கிறாங்க. புருஷன் உடனே விக்கல் நின்னு போச்சு.